எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி மினி எஃப்எஃப் பார்க்கலாமா? இந்த ஸ்டோரி வந்து நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக சொல்லலை அப்படின்னா நான் வருத்தப்படுவேன். இது வந்து ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஒர்த் ஃபார் வாட்சிங் சாரி கேட்குறது சாரி ஒர்த் ஃபார் ஹியரிங். என்னை நம்பி கேளுங்க, சீரியஸாக என்னை நம்பி கேளுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி முடியும் போது எத்தனை பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு தெரில. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டோரி ஒன் லைனில் எனக்கு சொல்லணும், நீ சொல்லி இனியா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தது கிடையாது பர்சனலாக. ஆனால் மேட் தெம் செல்ஃப் ஃபார் ஈச் அதர் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தங்க நமக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். அதுதான் லவ், அவ்வளோதான், சிம்பிள் லவ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் இல்லை. நமக்கு 1008 இருக்கலாம். எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், அப்படி இப்படி இப்படி நிறைய இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒருத்தவங்க கிடைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள நம்மளை பிடிக்கும். லவ், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இங்கே டேயாங்கோட கேரக்டர், ஜங்குக்கோட கேரக்டர், அது மட்டும் குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெசிவாக சொல்லக்கூடிய பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. என்னென்னா, அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுவாங்க, அவங்கள அந்த பர்சனை வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அது வெளியில் காமிச்சிக்க தெரியாது. ஒரு ஐ லவ் யூ சொல்கிறது, ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது எதுவுமே வராது. ஆனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரெஸ்பெக்டாக இருப்பாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க, அவங்களுக்கான டைம் கொடுப்பாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்வாக இருக்கும். அந்த லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாத ஒரு கேரக்டர், அதுதான் நம்ம டேயாங்கோட கேரக்டர். ரொம்ப எப்படி சொல்கிறது, பேசவே தெரியாது. லவ் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு லவ்வை கூட அதட்டி, அன்பை கூட அதட்டி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பர்சன். பட் காமெடி எப்படின்னா, டேயாங் தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஃபாலோ ஆகிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். சரி, இப்போ ஜங்குக்கோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஜங்குக்கோட வந்து நேர் ஆப்போசிட். ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அதட்டி யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னாலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஓகே டாப்பு ஜேகே தான், ஓகேவா? நான் டாப் டே போட்டதே கிடையாது, போடவும் மாட்டேன். ஸோ அதனால் வந்து டாப் ஜேகே தான், கவலைப்படாதீங்க. இது பவர்ஃபுல் பாட்டம்னு வேணாலும் அப்படியும் சொல்ல முடியாது, புரியும். அந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு ஆன்லைன் வந்து சொல்லி நான் அந்த ஸ்டோரி வந்து கெடுக்கணும்னு நினைக்கல. அந்த ஸ்டோரி அப்புறம் நான் வந்து உடைச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் கேளுங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இது என்னோட லவ் டெஃபினேஷனை வந்து சொன்ன ஒரு ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இவ்வளோதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஸ்டோரி, நல்லா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. குட்டி ஸ்டோரி தான், சீக்கிரமே முடிச்சிடறேன். மேபி ஒரு 5-6 பாட்டுக்குள்ளே அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே நான் அந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்குக், சொல்லு டேயாங், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணும்? அது அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன லூஸ் மாதிரி வந்து பேசுகிற, புரியல. ஆமாம், எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு? நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சுதான் பேசுறியா? அதனால என்ன இருக்குது? ஆமாம், நீங்கள் என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு வந்து நான் உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இங்கே கிடையாதுல்ல. ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப கோல்டான பர்சன். எனக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ரெசிவாக லவ்வை காமிக்கிறது, அதிகமாக பேசுறது, சொல்கிறது, அது எனக்கு எதுவுமே வராது. நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஒத்துக்கிறேன். ஆனாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. டேயாங், தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னோட மாமாடா. நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. ஆனால் அவளுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு ஒன்றும் உங்களை பிடிக்கலாம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது அரேஞ்ச்ட் மேரேஜ், அவ்வளோதான். டேயாங், அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று பிடிக்கல, நோ மீன்ஸ் நோ, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி ஜங்கு கொஞ்சம் கோவம் வந்தது. டேயாங் வந்துட்டு இப்போ வந்து தரை கீழே குடிஞ்சிட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என்னோட நேச்சர் அப்படிங்கிறது, நேச்சர் இதுதான். அதனால தானே உங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்காக என்னை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை விடவும் அதிகமாக எனக்கு உங்களை தான் பிடிக்கும். இப்போ டேயாங்கோட கண்ணில் அவங்களே அறியாமல் ஒரு துளி கண்ணீர் வந்துடுச்சு. ஜங்குக்கு டேயாங்க பார்த்துட்டு, டேயாங், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட தம்பி, அவ்வளோதான். அதை தாண்டி நான் வேறு எதுவும் பார்க்கல. உங்ககிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. எனக்கு உங்கள் அக்காவை தான் பிடிச்சிருக்கு. நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் சரியாக இருக்க முடியும். நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நீ ரொம்ப நல்ல பையன். உன்னையே நீ வந்து டவுனாக எடுத்துக்கிற, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ உன்னோட நேச்சரில் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நான் சொல்கிறேன், நான் பேட்டியும் என்னை விட நல்ல பையன் உனக்கு கிடைப்பான்.
ப்ளீஸ் டேயாங் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக் டேயாங்கை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டேயாங்கை பார்க்க கஷ்டமாக இருக்குது. டேயாங் வந்து ஜங்குக்கோட கண்ணை நேராக பார்த்து, ஓ அப்படி சொல்கிறீங்களா, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஓப்பனாக சொல்லணும்னா இது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன், ஆனால் என்னால் மறைக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் உங்களை நான் பார்க்கும்போது நீங்கள் அவளை சிரித்து உங்கள் கண்ணில் அவளை பார்க்கும்போது அந்த சந்தோஷம், உங்கள் உதட்டில் அந்த சிரிப்பு, அது எனக்கு கொல்லுது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே நொறுங்கி போகிறேன். யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவளுக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா அப்புறம் என் நிலமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. ஆனால் ஃபேஸில் வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஃபேஸ் ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஆனால் கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் அருவியாக கொட்டுது. ஜங்குக் அவ்வளோதான் வாயடைச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு கல்யாணம். சரி, நாளைக்கு வந்து டேயாங்கோட அக்காவை வந்து ஜங்குக் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டார்டிங்கை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி இப்படி தான் போகணும்னு நினைக்காதீங்க. ஸ்டோரி போக போக மாறும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து ஜங்குக்கும் டேயாங்கோட அக்காவுக்கும் நாளைக்கு காலையில் கல்யாணம். டேயாங் வந்து இன்றைக்கி நைட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஜங்குக் கிட்ட. ஜங்குக்கு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அவங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால அவங்களால முடியல, இது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இன்னொரு பக்கம் டேயாங்கை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கோட நேச்சரே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொமான்டிக்கான, நல்ல ஜாலியான, எல்லாத்துக்கிட்டையும் எமோஷ்னலான, சென்சிட்டிவான, ஜாலியாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃப்ளோட் பண்ணி பேசுவாங்க. யார் பார்த்தாலுமே ஜங்குக்கு விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து டேயாங் வந்து மீட் பண்ணும்போது டேயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒன்று சரியா, அவங்க வந்து அவங்க அக்காவுக்கான ப்ரப்போசலுக்காக வந்திருப்பாங்க, அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. டேயாங் ஆரம்பத்தில் சரி பரவாயில்ல, அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி தான் இருந்திருப்பாங்க. பட் 1 வருஷம் ஆயிருக்கும் அந்த அவங்கள ஜங்குக்கு மீட் பண்ணி. ஸோ அந்த 1 வருஷத்தில் டேயாங் வந்து ஜங்குக்கு இன்னும் அதிகமாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க விட்டுறலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு இதுக்கப்புறம் விட்டால் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வேறு சான்ஸே கிடைக்காது. வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தமாயிடுவாங்க, முடியாது இல்லையா? ஸோ கடைசி தடவை அந்த நம்ம ஃபியூச்சரில் வந்து ரெக்ரெஷன் இருக்கக்கூடாதுல்ல. நான் எனக்கு ஒரு நாள் சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ரெக்ரெஷன் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக மட்டும் சரி வந்து சொல்லிடலாம். அவர் நோ சொன்னாலும் சரி சொன்னால் ஹாப்பி தான், நோ சொன்னாலும் பின்னாடி ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி சொல்லாமல் விட்டோமே அப்படின்னு தூரிகளும் யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டேயாங் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஜங்குக் வந்து பேசுகிறாங்க. டேயாங் இங்கே பாரு, நாளைக்கு காலையில் கல்யாணம். இப்போ நான் விட்டுட்டு உனக்கு ஓகே சொல்லி உங்கள் அக்கா விட்டுட்டு வந்துட்டானா அவள் ஃபீல் பண்ண மாட்டா. அவள் நிலைமை என்னன்னு யோசிச்சியா? அவள் நிலைமை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவங்களுக்கு உங்களை பிடிக்காது, அவளுக்கு உங்கள் மேலே கேர் இல்லை, அப்போ ஒரு மண்ணாங்கட்டே கிடையாது. டேயாங் போதும், இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பலை, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது பேசுகிறது நடந்துக்கல, எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து டேயாங் சொன்ன விஷயம் உண்மை தான், அது ஜங்குக்குமே நல்லா தெரியும். டேயாங்கோட அக்காவுக்கு வந்துட்டு ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது, கேரும் கிடையாது, அது ஜங்குக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ண எல்லாம் மாறிடும்ல, கல்யாணம் பண்ணால் கொஞ்சமாக பொன்னாடி பார்த்துக்கலாம், ஏன்னா அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் இது வந்து டேயாங் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அது தெரியும், அவங்க அக்காவுக்கு ஜங்குக்கு மேலே லவ்வும் இல்லை, பாசமும் இல்லை, ஒரு மண்ணங்கட்டியும் இல்லைன்னு. ஸோ அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் பாஸ்ட் 1 இயராக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்க அக்கா மாறுற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஹோப் ஃபார் மேரேஜ்க்கு அப்புறமா அது மாறும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்துட்டு டேயாங் ஜங்குக் இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. டேயாங் வந்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் ஜங்குக் வந்து திரும்பி கூட பார்க்கவே இல்லை, அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ டேயாங்க்கு வந்து மனசோரத்தில் 0.001% ஒரு சான்ஸ் ஹோப் இருந்துச்சு. இப்போ அதுவும் செத்து போச்சு. இதுக்கப்புறம் ஜங்குக் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஆத்தர் வந்து டேகுக் ஃபேனில், இது டேகுக் ஃபேன் ஃபிக்ஷன் எப்படி ஆகும்? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். கட் பண்ண இப்போ மேரேஜ் டே அன்னைக்கு தான். இப்போ சர்ச்சில் தான் ஜங்குக்கும் ஒயின், சரியா, டேயாங்கோட அக்கா பேர் வந்து ஒயின். ஸோ அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில், நடுவில் ப்ரைஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, ஜங்குக் ஆகிய நீங்கள், ஒயின் ஆகிய ஓகே
ஒரு பேச்சுக்கு கூட அது நமக்கு வாயிலிருந்து வர மாட்டேங்குது போய் அந்த அளவுக்கு பெரிய டீ குக்கரா இருக்கேன். சரி ரைட்டு ஸ்டோரிக்குள்ள போலாம். ஜியான் ஜங்குக்காகி நீங்கள் கிம் ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க ஜங்குக்கு வந்துட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து 10 டேக் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பேச்சுக்கு கூட ஒயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு வாயில வர மாட்டேங்குது. ஃபியூச்சர்ல அவ்வளோ பெரிய டீ குக்கர். ஓகே கட் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் கிம் ஒயினாகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒயின் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஒயின் என்னாச்சு ஏதோ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒயின் வந்து பார்த்துட்டு இல்லை எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஒயினோட அம்மா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு எனக்கு இது பைத்தியமா பிடிச்சிருக்கேன் என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க மா என்னால முடியாதும்மா இவ்வளோ தூரமா எனக்கு பிடிக்கல நானும் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லை. எனக்கு ஜங்குக்கு மேலே எந்த விதமான அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது. உங்களோட கம்பெனி ப்ராஃபிட்டபிள் டீலுக்காக என் லைஃப்பை பணயமா வைக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒயின் என்ன சொல்ற ப்ராஃபிட் பிஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம். நான் ஒன்று பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்று பிடிக்கும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஒன்றும் வாங்கி வந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் சொன்னேன் பேபி மாதிரி இதுக்கெல்லாம் போய் அழுகிறான் பாருங்க. இதுதான் சொன்னேன் ஆல்வேஸ் கிரிஞ்ச் டுவர்ட்ஸ் மீ. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுறான். இப்படி சொல்றது ஒரு பையனா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம் ஸ்டபனாக இருக்க வேண்டாம். இவனுக்கு அது எதுவுமே வர மாட்டேங்குது. ஊன்னு கத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே ஒப்பாரி வைக்கிறான். இப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே பாருமா ஐ வாண்ட் மை நீட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட நீட்ஸ் கூட என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுமா. அவ்வளோதான். ஜங்குக்கோட மனசு அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். அவங்களால சுத்தமாக தாங்கிக்க முடியல. அப்படியே கண்ணில் அப்படியே கொட்ட கண்ணீர் அப்படியே ஹெவியாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மூச்சு விட முடியல. அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க. ரொம்ப வலி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக மூச்சு விட திணறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் 2 பேருமே ஜங்கு கிட்ட ஓடி வந்து பேபி இங்கே பாரு மூச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜங்குக்கால மூச்சு விட முடியல, பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. நெஞ்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. மூச்சு விட முடியல. அவ்வளோ அழுக வருது. அவங்களால இது ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே ஜங்குக்கு பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே பாவமாக இருக்குது. எல்லாருமே எப்படி ஜங்குக்கு இப்படி கூட்டா இப்படி சொல்கிறது சுற்றி நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் கூட்டத்துக்கு நடுவில் நின்று பிளாங்க் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது. டேயாங் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸில் எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் கிடையாது. டேயாங்க்கு வந்து ஜங்குக்கு தெரில. எல்லாருமே சுற்றி மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உள்ள மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கு பிடிச்சிட்டு பேபி ப்ளீஸ் பேபி ப்ரீத் பண்ணு மூச்சு விடுறா மூச்சு விடலாம் ஏதாவது ஆயிடும்டா மூச்சு விடு ஆம்புலன்ஸ் வருது இவ்வளோ நேரம் குழந்தை பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க எல்லாரும் நான் உள்ள தள்ளாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் கிம்மை பார்த்து அவங்க கத்திட்டு அவங்க சொல்லிட்டே இருக்க டேயாங் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் தள்ளிப்போங்க. யாருமே வந்து நகரவே இல்லை. யாருமே கவனிக்க கூட இல்லை. எல்லாரும் தள்ளி போங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. எல்லாரும் திரும்பி எப்படி டேயாங்க பாக்குறாங்க. அப்படியே ஷாக்கா டேயாங்க பார்க்க என்ன புரியலையா தள்ளி போங்கன்னு அர்த்தம் புரியாது தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேயாங்க வந்து ஜங்குக்கு பக்கத்துல போறாங்க. போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து மூச்சோட திணறிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆண்டி முதல்ல எல்லாரும் உனக்கு கொஞ்சம் வழி விட்டா தானே மூச்சு விட முடியும். எல்லாம் இப்படி அடிச்சிட்டுனா எப்படி மூச்சு விடுவாங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. ஆனா என் பையன் ஆண்டி என்னை நம்புங்க கொஞ்சம் தள்ளி போங்க அவர் மூச்சு விடுவார் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஜங்கு கூட தள்ளி போகிறாங்க. அவங்களுக்கு கவலையாக தான் இருக்குது. பட் அவங்க ஜங்குக்கு விட்டு அவங்களும் தள்ளி போகிறாங்க. எல்லாருமே தள்ளி போகிறாங்க. டேயாங் போயிட்டு இப்படி ஜங்குக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜங்குக்கு நிற்கிறாங்கல்ல. ஜங்குக்கு முன்னாடி முட்டி போட்டு அவங்களும் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்துட்டு சரி ஒன்றும் இல்லை சரியா எதுவும் ஆகாது எல்லாம் சரியா போயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போது அந்த பிளாங்க் எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸ்லேயோ வாய்ஸ்லேயோ எந்த விதமான ஒரு எமோஷனுமே கிடையாது. அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் கிட்ட வந்து இது சொல்கிறதுக்கு ஜங்குக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால மூச்சு விட முடியலையா. ஸோ பேசவும் முடியல. அவங்களால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அவங்க அப்படியே 2 பேர்த்தோட கண்ணும் அப்படியே லாக் ஆகுது. டேயாங்கோட ஃபேஸ் வந்து இப்போ ஜங்குக்கோட ஃபேஸ்க்கு ரொம்ப கிட்ட 2 பேர்த்தோட மூச்சு காற்று 2 பேர்த்துக்கு ஆப்போசிட்டில் படும். ஸோ அந்த அளவுக்கு கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கால சுத்தமாக முடியல. மூச்சு மட்டும்தான் வாங்குது. அவங்க பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால முடியல. அவங்க ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்களா. அப்படியே ஒரு நிமிஷம் சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே கண்ணில் அப்படியே பெருசாகுது. அப்படியே கல்ப் பண்ணிட்டு டேயாங்கே ஜங்குக்கு பார்க்குறாங்க.
ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லிப்ஸோட ஜங்குக்கோட லிப்ஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அட்டாச் பண்ணிட்டு ஜங்குக்கோட கழுத்தை வந்து அப்படி 2 கை வச்சு இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஜெயாங்கோட கை எப்படி பிடிச்சிருக்காங்க ஒரு சப்போர்ட்டுக்கு. டேயாங் வந்துட்டு அப்படியே வந்து அவங்க லிப்ஸை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் கிம் இருக்காங்க இல்லையா, ஜங்குக்கோட டேயாங்கோட அம்மா, அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து போய் இழுக்கலான்னு போறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ஜான் வந்துட்டு அவங்களோட கையை பிடிச்சிடுறாங்க, போக விட மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய யாருமே பேசவே இல்லை, யாரும் அசைய கூட இல்லை. எல்லாரும் அப்படி ஷாக்காக டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங்கா வந்துட்டு எதை பற்றியும் மைண்ட் பண்ணுற மாதிரி தெரில. அவங்க பாட்டுக்கு ஜங்குக்கு எவ்வளோ லவ் பண்ணுறோம், ஜங்குக்கு எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கிஸ் வழி அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கும் வந்து நார்மல் ஆகுறாங்க. அவங்க ப்ரீத்திக்கும் அப்படியே நார்மலாக ஆரம்பிக்குது, நார்மலாக மூச்சோட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே ஷாக்கு. டேங்க்கு வந்து இதை பற்றி கவலை இல்லை, அவங்க ஜங்குக்கு வந்து காப்பாற்றணும், ஜங்குக்கு வந்து தான் எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்டில் நிற்குது. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கு. ஜங்குக்கு வந்து நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து டேங் வந்து அப்படியே பின்னாடி வராங்க. ஸோ டேங்கோட லவ் எப்படின்னா வந்துட்டு எதை பற்றியும் மைண்ட் பண்ணல. அவங்க கண்ணுக்கு வந்து ஜங்குக்கு மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அப்போ அவங்களை காப்பாற்றணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு டேங்கோட லவ் இருக்கு. ஸோ டேங் வந்து இப்படி ஜங்குக்கு நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பின்னாடி வராங்க. பின்னாடி வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு மூச்சை வந்து ப்ராப்பராக விடுறாங்க. இப்படி விடுறது பார்த்தோன்னே டேங் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து டேங்க திரும்ப பிடிச்சி கேட்டு எழுத்து இப்போ ஜங்குக்கு டேங்க வந்து கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேங்க்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் டபுள் ஷாக்கு, அவங்களால நம்பவே முடியல. இப்போ ஜங்குக்கு வந்து ஜெயாங்கோட இடுப்பை பிடிச்சி இப்படி கிட்ட எழுத்து பயங்கரமாக ஹார்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. முன்னாடி இருக்க என்னடா நடக்குது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்கும். ஜங்குக்கா அப்படியே டேங்கோட லிப்ஸு பாட்டம் லிப்ஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சி சக் பண்ணி இழுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சத்தம் கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சக் பண்ணி கிட்ட இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் டேங் அப்படியே கீழே ஃப்ளோரில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு டேங் மேலே ஜங்குக்கு ஓவர் ஆகிட்டு அப்பவும் கிஸ் பண்ணதை நிறுத்தவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கை வந்து அவங்க டேங்கோட இடுப்பு போட்டு இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கு, அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து கிஸ்லேருந்து அப்படியே பின்னாடி வராங்க. வந்து டேங்க பார்க்குறாங்க. டேங்கோட லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் ஸ்வாலன் ஆகிடுச்சு, அப்படியே செவந்து ரெட் கலரில் இருக்குது. டேங் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் ஆராக இருக்கும் டேங் கிட்ட. இப்போ வந்துட்டு ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேஸ் வந்து இப்படி பிளாங்காக தான் இருக்குது. ஜங்குக்கும் டேங் 2 பேருமே மூச்சு விட முடியல, ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்செல்லாம் ரெகுலர் ஆனதுக்கப்புறம் டேங்கை பார்த்து டேங் சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேங்க்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்படி ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்குன்ட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல டேங் வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி பிளாங்காக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு டேங் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ப்ளீஸ் நான் சொன்னதை கேள, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு திரும்ப கேட்க டேங் வந்து ஜங்குக்கு பேசுறது மதிக்கிற மாதிரியே தெரில. அவங்க பாட்டு ஜங்குக்கு லைட்டாக தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிட்டு புலான்னு போகிறதுக்குள்ள டேங்கோட கை வந்து ஜங்குக்கு பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு ப்ளீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்கணும். டேங் வந்துட்டு முடியாதுன்னா முடியாது தான் அப்படின்ற மாதிரி பிளாங்க் எக்ஸ்பிரஷன். இப்பவும் ஃபேஸில் எந்த விதமான எக்ஸ்பிரஷனுமே கிடையாது, எப்படி பிளாங்காக சொல்கிறாங்க. அவங்க ஜங்குக்கு சொன்ன உடனேவும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு இப்படி கல்ப் பண்ணிட்டு பார்த்துருப்பாங்க. எல்லாரும் குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஷாக்கு இப்படி ஜங்குக்கு கேட்டது. டேங் வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருக்கும் தெரியாது இல்லையா, ஜங்குக்கு மட்டும் தானே தெரியும். ஜங்குக்கு இப்படி கேட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. டேங்கா என்ன இப்படி சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க வந்து டேங் வந்துட்டு நேற்று நைட் நான் இப்படி தானே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியல, அப்போ என்னமோ எங்கள் அக்கா தானே எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு, அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணும் வெத்தலை பார்க்க காப்பாற்றணும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எங்கிட்ட நிற்கிற இங்கே பாரு ஜங்குக்கு, நான் ஒன்றும் செகண்ட் சான்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து ஒரு பிளாங்க் எக்ஸ்பிரஷனில் அப்படி பேசுகிறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு அது டேங் அது அப்படி கிடையாது, எனக்கு நிஜமானுமே ஒன்றுதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை நம்ப ஒன்றுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒன்றுதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிறேன், சீரியஸாக நீ என்னை எந்த அளவுக்கு லவ் கொடுக்குறியோ நான் அதே லவ் திரும்ப கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றுட்டே அவங்க வந்து அப்படியே கை கட்டி ஜங்குக்கு பார்த்து அப்போது ஒருவேளை எங்கள் அக்கா திரும்ப வந்துட்டா அப்போவும் நான் உங்கள்கிட்ட தான் நிற்பேன், ப்ராமிஸ் நான் உங்ககிட்ட தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு திரும்ப சொல்கிறாங்க. ஒரு வேளை நீ இன்னும் அவள் மேலே வச்சிருக்க லவ்லேருந்து வெளியில் வராமல் என்னை டார்ச்சர் பண்ணனா அப்போ என்ன பண்ணுறது, ஐயா அவளை யாரும் லவ் பண்ணா அதெல்லாம் லவ்வே கிடையாதுமான்னு சொல்லி புரிஞ்சுக்கோ, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து இப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்படி டேங்க பார்க்குறாங்க. அப்படியே டேங்க இருந்துட்டு அப்படியா சரி அப்போ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோ, நான் என்னை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது,
பின்னாடி நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லுவோம். ஜங்குக்கு இருந்துட்டு நானும் சத்தியமாக கேட்க மாட்டேன், வா இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங் இருந்துட்டு சரி பண்ணிக்கலாம், இங்கேயே இப்போவே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ வா உடனே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப 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 தேங்க்ஸ், என்னை இப்படி அக்செப்ட் பண்ணதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். உன்னை என் லைஃப் லாங் வந்து உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். நீ தான் என்னோட லைஃப்பில் மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்க்ன்ற மாதிரி நான் அப்படி உன்னை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் நான் என் லைஃப்லேயே எடுத்த பெஸ்ட் டிசிஷன் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டேயாங்க பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பா அம்மா ப்ளீஸ் எனக்கு இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கு உங்கள் பையனை பற்றி தெரியும்ல, உங்கள் பையன் வந்து தப்பான முடிவு என்றைக்குமே எடுக்க மாட்டேன்ல, என்னோட டெசிஷன் இதுதான், எனக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து மெச்சோர்டாக பேசுகிறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அப்பாவே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்து எங்களுக்கும் சந்தோஷம் தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இப்போ திரும்பி டேயாங்கோட அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. அங்கிள் இங்கே பாருங்கள், டேயாங்கு என்ன பிடிக்கும், எனக்கு டேயாங்க பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவர் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேயாங்கோட அப்பாவுக்கு எப்பயுமே ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அவர் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு மட்டும் மறந்ததே கிடையாது. ரொம்ப நல்ல பையன், ஆனால் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு பார்த்து அவ்வளோதானே, என் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ தாராளமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து அப்படி சிரிச்சுட்டு டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க்கு லைட்டாக ஷாக்கு தான் அவங்க அப்பா அப்படி சொன்னது. நீ ஜங்குக்கு அப்படியே திரும்பி ப்ரைஸ்ட்டை பார்த்து இப்போ ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்து இப்போ நார்மலாக முன்னாடி கேட்ட மாதிரி கேட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து அலௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக் இஸ் மீ க்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் வந்து வெயிட் பண்ணவே இல்லை, உடனே வந்து பாஞ்சிடுறாங்க. அடுத்து இன்னொரு கிஸ்ஸு, பலமான ஒரு கிஸ்ஸு. அப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படி கிஸ்ஸில் வந்து அப்படியே பின்னாடி வராங்க. பின்னாடி வந்துட்டு டேயாங்க பார்த்து இப்போ டேயாங்கோட கை பிடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு முதல்ல இங்கேருந்து போகணும், நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மிஸ்ஸஸ் ஜங்குக்கோட அம்மாவும் டேயாங்கோட அப்பாவும் வராங்க. டேயாங்கோட அப்பா ஜங்கு கிட்ட வந்துட்டு அப்புறம் இங்கே பாருப்பா என்னை செஞ்சு மன்னிச்சிரு, முன்னாடி நடந்த அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து தலையாட்டிட்டு ஐயோ அது பரவாயில்ல அங்கிள், அது பரவாயில்ல இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜங்கு டேயாங்கோட அம்மா வராங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து அந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு பிடிக்கல, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே டேயாங்கோட அம்மா முன்னாடி வந்துட்டு சரிப்பா என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ, தயவு செஞ்சு அவனோட நேச்சர் அவன் இப்படி நடந்துக்கிறான்றதை வச்சு அவனை ஜட்ஜ் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க வந்து அப்படி தூக்குறாங்க, அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாங்க. தூக்கிட்டு அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க ஆண்டி, நான் அவனை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க. காருக்குள்ளே போய் பேசஞ்சர் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க 2 பேரும். இப்போ காரில் 2 பேரும் அப்படி போயிட்டே இருக்காங்க. யாருமே பேசிக்கவே இல்லை. கார் ஃபுல்லாக அப்படி சைலண்டில் அந்த காரில் ஒரு சத்தம் கேட்கும்ல, ஃப்ரிஸியான சத்தம், அது மட்டும் தான் கேட்டுட்ருக்கு. ஏன்னா ஜங்குக்கு தெரியும் டேயாங் வந்துட்டு ரொம்ப ஓவராலாக பேச மாட்டாங்க, யோசிச்சு கம்மியாக பேசுகிற ஆள் ஜங்குக்கு நல்லாவே தெரியும். டேயாங் தான் இருந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒன்று இப்போது உன் வீட்டுக்கு போக வேண்டாம், அதாவது நீங்கள் வாங்கினீங்கள் அவங்களுக்கும் என் அக்காக்காகவும், எனக்கு ஒன்று அந்த வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், எனக்கு என்னமோ அவளோட இடத்த எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்டே அவங்க வந்துட்டு இப்படி பிளாங்கான ஒரு எக்ஸ்பிரஷன் பிளாங்கான வாய்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு அது அவளோட இடத்த நீ எப்பயும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. நீ ஜங்குக்கு சிரிச்சிட்டே ஏன்னா நீ எனக்கு அவளை விடவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் 2 பேர் யாரும் பேசிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் டேயாங் ஜங்குக்கோட அப்பா அம்மா வீடு இருக்கும்ல, அங்கே வந்துட்டு கார் ஸ்டாப் ஆகுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி. டேயாங் நினச்சிட்டாங்க சரி நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கீழே இறங்கலான்னு போகிறதுக்குள்ள ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை கீழே இறங்காது, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம் நான் இங்கே ஓடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவசரமாக கார்லேருந்து இறங்கிட்டு ஓடுறாங்க. உள்ள ஓடி போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்து கையில் 2 பேக் இருக்குது. அந்த பேக்கில் வந்து அப்படியே பெருசாக இருக்குது. பேக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது ஜங்குக்கு வந்து அவசரமாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக்கத்துக்கு பின்னாடி போட்டு மறுபடியும் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு மறுபடியும் கார் போகுது. போனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஹோட்டல், ஒரு பெரிய ஹோட்டல், அதுக்கு முன்னாடி அந்த கார் நிற்குது. இந்த ஜங்குக்கு வந்து டேயாங் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள போய்ட்டு ரிசப்ஷனுக்கு அவங்க இருப்பாங்களா அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரூம் வேணும், நாங்கள் வந்து நியூலி மேரிட் கப்பிள், ஸோ எங்களுக்கு ஒரு ரூம் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இவர் நியூலி மேரிட்னு வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஒர்க்கர் வராங்க, வந்துட்டு அவங்களோட பேக் எடுத்துக்கிறாங்க. 16th ஃப்ளோர் மேலே போகிறாங்க. போனால் அவங்க ஒரு ரூமு, பெரிய ரூமு, ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் வந்து அப்படியே வந்து டெக்கார் பண்ணியிருக்கு. இதை வந்து டேயாங் பார்த்துட்டு வந்து ஜங்குக்கு பார்த்து திரும்பி இப்போ எதுக்கு இந்த மாதிரி ரூம் கேட்டிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு டேயாங் கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு எதுக்கா, எனக்கு இப்போ உடனே வந்து உனக்கு புது வீடு வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதோடவும் வந்து
இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அப்படின்ற போது ஸ்பெஷலாக இருக்கணும்ல. சரி நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பதில் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாங்க. டேயாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபர்ஸ்ட்டு வெட்டிங் நைட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தோணலை, பிளாங்காக தான் இருக்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் டேயாங் போய் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸு தான் டேயாங் போட்டிருக்காங்களா, அது வந்து உங்களுக்கு தொலைதலன்னு இருக்குது, லூஸாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஓன் ட்ரெஸ் இல்லைல்ல, எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ ஜங்குக்கோட ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஜங்குக்கு டேயாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க டேயாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங்க வந்து முழுக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே வந்து மேலே தலையிலேருந்து உச்சாந்தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் அப்படியே மேலே கீழேயும் பார்க்குறாங்க. டேயாங் ஜங்குக்கு பார்க்குறத நோட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜங்குக்கு வந்து இப்போ தான் வெளியில் வராங்க. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே புரியுதுன்னு ஜங்குக்கு இருந்துட்டு இது சாப்பிட்றியா, அது ஆர்டர் போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேயாங் இருந்துட்டு எதாக இருந்தாலும் ஓகே தான், பட் ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேயாங்காக வெயிட் பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிருக்காங்க. ஸோ டேயாங் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க ஜங்குக்கோட இன்னொரு சைடு இருக்கும்ல, ஜங்குக்கு ஒரு சைடு ரைட் சைடில் உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு போய் லெஃப்ட் சைடில் போய் படுத்துட்டாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்து டேயாங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு டே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேயாங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ இப்படி தான் படுத்து தூங்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜங்குக்கு. உடனே டேயாங்கும் அப்படியே நேராக படுத்து சீலிங்கை பார்த்த மாதிரி அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டு சீலிங் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு போய் டேயாங் பக்கத்தில் படுத்து டேயாங்கோட இடுப்பில் அப்படியே கை போட்டு ஜங்குக்கு டேயாங் கிட்ட போயிட்டு அப்போ அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அஸ்கி வாய்ஸில். டேயாங் இருந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு டேயாங்கோட டிஷர்ட்குள்ளே அப்படியே கையை விட்டு டேயாங்கோட பெல்லி இருக்கும்ல, வயிற்றை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. டேயாங் இருந்துட்டு தடவி கொடுத்துட்டே ஜங்குக்கு திரும்பவும் கேட்குறாங்க, ஏன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் இருந்துட்டு அது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுதுன்னு ஜங்குக்கு வந்து விடாமல் டேயாங்கோட பெல்லியை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன டே எனக்கு பண்ணணும், நம்ம பண்ணலாமா, இது கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வேவே கிடையாது டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இன்னும் டேயாங் கிட்ட போக டேயாங் இருந்துட்டு பதிலே பேசல. அவங்க பாட்டுக்கு அமைதியாகவே இருக்காங்களா. ஜங்குக்கு வந்து புரியுது. அப்படியே திரும்பிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் கொடுத்துட்டு சரி ரைட்டு, உனக்கு வேண்டான்னா நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நீ என்னை லவ் பண்ணுறியா, அதனால உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேயாங் வந்துட்டு ஜங்குக் இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் கூட லவ் மேக்கிங் பண்ணணும், செக்ஸ் வேண்டாம், நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடந்ததுக்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு டேயாங்க பார்த்து டேயாங் என்ன பேசுகிற, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், உனக்கிட்ட பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, சத்தியமாக நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து இப்படி திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும், நேற்று நான் உங்ககிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னை வந்து ஒரு பிரதர் இன் லவ்வை மட்டும்தான் பார்க்குறத தாண்டி வேறு ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொன்னீங்கல்ல. நேற்று வரைக்கும் உங்களுக்கு எங்கள் அக்காவை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே கிடையாது, இன்னைக்கு திடீர்னு மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டீங்க, அப்போ நான் என்னென்ன நினைக்கட்டும் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாங்க. கரெக்டு தான் இல்லையா, என்ன நினைக்கிறோம், கரெக்டு தான், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான் இல்லை. நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது ஒரு நிமிஷம் எனக்கு சத்தியமாக தெரியல, திடீர்னு ஏன் இப்படி ஏன் என்ன எனக்கு சொல்ல தெரியல, நீ அப்போது என்னை கிஸ் பண்ண பார்த்தியா, அந்த ஒரு கிஸ், அது வந்து இதனால் வரைக்கும் நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது. நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு அந்த கிஸ்ஸில் தெரிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா எங்கள் அம்மாவோடவே நீ அதிகமாக லவ் பண்ணுற என்னன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது, ஆனால் உன்னோட லவ் எனக்கு அதை விட பெருசாக தெரியுது. ஏன்னு தெரில, அந்த ஒரு கிஸ் என்னமோ நீ என் மேலே மேஜிக் போட்ட மாதிரி, இன்னும் அப்படி ஒன்று சுற்றி வர வைக்கிற மாதிரி, எனக்கு சொல்ல தெரியலடே, அந்த நிமிஷம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, இது தோண முடியக்கூடாது, நீ எனக்கு லைஃப் லாங் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நான் யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணதில்லை, யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமாவா, அவ்வளோ ஈஸியாக என்ன நம்பிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு ஏன் நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி
எப்படி அப்படின்னு டேயாங் ஜங்குக் பதில் பேசுறதுக்குள்ளே டேயாங் வந்து ஜங்குக் மேலே அப்படி ஓவர் ஆகிட்டு ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேக்கப் செக்ஷனாக மாறுது. இப்போ அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்வெட் ஆகிட்டு அவங்க செஸ்ட்டு 2 அப் அண்ட் டவுன் ஆகுது. நிறைய மொச்சி சவுண்ட், அந்த கிஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும்ல, அதுதான் முழுக்க முழுக்க கேட்குது. லோவான ஒரு மூனிங் சவுண்டு, ப்ரீத்திங், ஹெவி ப்ரீத்திங் சவுண்ட், அதெல்லாம் அந்த ரூம்குள்ளே அது மட்டும்தான் இருக்குது. இப்போ டேகோக் 2 பேருமே நெக்டாக இருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட அந்த டேட்டு போட்ட ஹார்ம்ஸ், அந்த வெரி பில்ட் பாடி, அந்த 6 பேக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு வெக்கமே இல்லாமல் டேயாங் மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அவங்களோட லோ எலப்ஸ் அவங்கள கடிச்சிட்டு விட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு, டேயாங் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இவ்வளோ அழகும் எனக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, என்னால் நம்பவே முடியல, பட் அழகும் எனக்கு மட்டும் சொந்தமா, எங்கேயோ எனக்கு மச்சம் இருக்குது, கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க இன்னும் கிட்ட இழுக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி மூன் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து டேயாங்கோட நிப்பிள்ஸ் இருக்கும்ல, அதை வந்து தொடுறாங்க. டேயாங் ஒரு மாதிரி ஷை ஆகுது. வேறா செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட முடியல, அவங்களுக்கு அப்படியே ஃபேஸில் அப்படி ரெட் கலரில் ஆகிடுச்சு. ஜங்குக்கு இருந்துட்டு, பேபி பியர் நான் இதை எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பில்ஸ் பார்த்து கேட்க ஒன்று டேயாங்க்கு வந்துட்டு இது எஸ் இல்லை வரல. என்னதான் வந்து டேயாங் வந்து கோல்டு ரூடு அந்த டைப்பாக இருந்தாலும் இந்த விஷயம் வரும்போது வெக்கம் எல்லாத்துக்கும் வந்து காமன் தானே. டேயாங்க் ஒரு மாதிரி இருக்குன்னு ஜங்குக்கு டேயாங் வந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம், நான் முழுசும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு, இது போதுமே ஜங்குக்கு உடனே பாஞ்சிடுறாங்க. டேயாங்கோட டேயாங் வந்து இப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து என் நம்பர் ஆஃப் கீஸு கவுண்ட்லெஸ்ஸு அப்படி அவங்களோட நெக்கு, காலர் போனு, அவங்களோட ஆப்ஸு, செஸ்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிட்டே இருக்காங்க எங்கெல்லாம் முடியுமோ எல்லா பக்கமும். அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு கிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படி டேயாங்க பார்த்துட்டு, நீயும் வா அப்படின்னு தொட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்து ஃபஸ்ட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டை வந்து அப்படியே வந்து லைட்டாக தொட்டு பார்க்குறாங்க. அது வந்து ஹார்டாக அப்படியே ராக் மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை வந்து அவங்களோட ஆப்ஸ்க்கு போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு டேயாங் வந்து ஜங்குக்கு அப்படி தொட்டு பார்த்துட்டு இருக்கு. ஜங்குக்கு வந்து இப்படி ஜங்குக்கு இப்போ மூன் பண்ணுறாங்களா, அது டேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் டேயாங் வந்து டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேயாங்கோட நிப்பிள்ஸை வந்து அப்படி சக் பண்ணுறாங்க. சக் பண்ணி இழுக்க ஒன்று டேயாங் இருந்துட்டு இப்படி பயங்கரமாக மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் ஸ்லோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி நிறுத்திட்டு டேயாங்க பார்த்து, ஏன் போய் சொல்லாது, உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட முடிக்குள்ளே அப்படி கையை விட்டு டேயாங்கோட முடி அப்படி ஜங்குக்கோட முடி அப்படி இருக்குமோ பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சக் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு போய் என்னமோ தேடிட்டு இருக்காங்கன்னு டேயாங் இருந்துட்டு, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னு ஜங்குக்கு இருந்துட்டு, அதுவா வேணும்ல ப்ரொடெக்ஷன் காணும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேயாங் இருந்துட்டு, சீக்கிரமா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து சிரிப்பு வருது. டேயாங் வந்து இப்போ நேரம் ஆக இம்பேஷண்ட் ஆகிட்டு இருக்காங்க. உடனே எல்லாமே கிடைச்சிருது, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருது கொஞ்ச நேரத்தில். அப்புறமா இப்போ கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்துச்சு பக்கத்தில் படுத்துருக்க டேயாங்கை பார்க்குறாங்க. அவங்களோட கண், மூக்கு, வாய் எல்லாமே டாப் டு பாட்டம் அப்படியே வந்து பார்க்குறாங்க. நேற்று நைட் நடந்தது எல்லாம் அப்படி ஒன்று அப்படி ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. டேயாங் வந்து அவங்க நம்பி அவங்களுக்கு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், அவங்களோட ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு டேயாங் வந்து இன்னும் ஆல்ரெடி ரொம்ப இருக்கும்போது தான் ஹக் பண்ணியிருக்காங்க, இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இன்னும் விட்டால் வந்து டேயாங் வந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க, அவங்க கிட்டேருந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் மாதிரி. அப்படி ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படி இருக்கமாக ஹக் பண்ணிக்கணும். டேயாங் வந்துட்டு, ஜங்குக்கா போதுண்டா என்ன விட்டுறா, எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து ரொம்ப நேரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பைபிள் ஜங்குக்கு தூங்கவே விட மாட்டுறாங்க. டேயாங் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்களா, டேயாங்கால தூங்க முடியல. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு, அப்பெல்லாம் பண்ண முடியாது, இப்படிதான் பிடிச்சிருப்பேன், ஒரு விட்டேன்னா என்னை விட்டு போயிட்டேன்னா என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கணும். டேயாங் வந்துட்டு, அதெல்லாம் போக மாட்டேன் ஜங்குக்கா, என்ன கொஞ்சம் நேரம் தூங்க விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் டேயாங்க நான் ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுறேன்னா, உன்னை எச்சரிப்படுத்துறேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்துட்டு,
அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ எனக்கு தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாங்காக பழையபடி ஆரம்பிட்டாங்க. அப்படியே பிளாங்காக இந்த ஃபேஸ்லேயும் இந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, வாய்ஸ்லேயும் இந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. அப்படி சாரி சரி ஓகே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணட்டுமா, 12 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல. அவங்க வந்துட்டு இது 12 மணி ஆயிடுச்சா ஒதுக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டக்குன்னு பின்னாடி படிக்கிறாங்க. அவங்களுக்கு வலிக்குது ஒன்று. ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்து பார்த்து ஏன் அவசரப்படுற, உங்களுக்கு வலிக்குதா, நான் அமுத்தி விடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. 12 மணி ஆயிடுச்சு. ஏன் மிஸ்டர் லீ எனக்கு இன்னும் கால் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிஸ்டர் லீன்றது வந்து டேயாங்கோட செக்ரட்டரி. ஸோ அவங்க வந்து கால் பண்ணல. ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை ஆக்சுவலாக கால் வந்துச்சு, நான் தான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயந்துட்டே சொல்கிறாங்க. அவங்க இருந்துட்டு என்னது அப்படி பண்ணீங்களா, எனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் மீட்டிங்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. அவங்களோட வாய்ஸு டோன் அவங்களோட ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ஷ் ஆகிடுச்சு. ஜங்குக்கு தான் ஹார்ஷாக பேசினாலே ஒரு மாதிரி சங்கட்டமாயிருமே. ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் இப்போ அப்படி கோபப்படுற, அது நேற்று தானே 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதோட நேற்று நைட்டு தான் பண்ணோம், வேற காலையில் 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்தோம், நீ உனக்கு ரெஸ்ட்டு வேணும்ல, அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இந்த ஒர்க் இதுக்கெல்லாம் போகாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து இப்படி பாவமாக சேடாக சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சரி எனக்கு ஏதாவது போட்டுக்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே இந்த டாபிக் அப்படியே மாற்றி விட்டுறாங்க. இன்னும் ஜங்குக்கு போயிட்டு அங்கே போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனே அவங்க வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஆக்சுவலாக இது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இப்படி சேர்ந்து குளிக்கிறதுல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் கம்பல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹோட்டல் ரூம்லேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ் இருக்க எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் டேயாங் வந்துட்டு அவங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட லேப்டாப் வந்துட்டு அவங்களோட காரில் டிரைவர் அனுப்பிச்சுட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட லேப்டாப் வச்சு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கால் பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு அவங்களோட கம்பெனி, அவங்க அப்பாவோட கம்பெனியோட வைஸ் சிஇஓ, அடுத்து ஹையர் அவங்க தான், அடுத்து சிஇஓ டேயாங் தான். ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி சிஇஓ, 2 வருஷமாக அவங்க அப்பா கம்பெனிக்கு அவர் தான் சிஇஓவாக இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒர்க்கிங். ஓகே நான் இந்த பார்ட்டை வந்துட்டு இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நோட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரோட போக போக இந்த ஸ்டோரி பற்றி இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, இன்னும் நல்லாவே இருக்கும். ஐ ஹோப் நான் இந்த ஸ்டோரி வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். போக போக பாருங்கள், இந்த ஸ்டோரி செம்மையாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நான் கேரண்டி ஃபுல்லாக கேளுங்க. அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எல்லாம் சேர்த்து இப்படி 1 நாள் ஆகிடுச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஐம் ரியலி சாரி. நான் சூன் நெக்ஸ்ட் பார்ட் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இனியா பாண்டியன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.